Taste the Daily. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே 7ஆம் வகுப்பு பள்ளி மாணவியை 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 3 மாணவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்தோம். இதை பற்றி பின்னர் வரும் செய்தி தொகுப்புகளில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். சென்னையில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் போக்குவரத்து காவல் இணை ஆணையர் மகேஷ்குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் முனைவர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். கண்டிப்பாக இது சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து காவல்துறை இணை ஆணையராக பணியாற்றி வருபவர் மகேஷ்குமார் ஐபிஎஸ். தனக்கு கீழே பணியாற்றி வரக்கூடிய போக்குவரத்து பெண் காவலர் ஒருவருக்கு பாலியல் சீண்டல் தொடர்பான குறுஞ்செய்திகள் அதிகமாக செல்போன் மூலமாக அனுப்பி அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் மகேஷ்குமார் தற்போது பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக காவல்துறை மக்களுடைய பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு துறை. அதுவும் போக்குவரத்து காவல்துறை என்பது விபத்துக்கள், அதே போன்று போக்குவரத்து நெரிசல்கள், சிக்னல்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதே போன்று வாகனங்கள் ஏற்படக்கூடிய நெரிசல்கள், இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய பொதுமக்களோடு சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு பணியில் ஈடுபடக்கூடிய ஒரு சேவை பணியாகும். இப்படிப்பட்ட பணியில் பணியாற்றி வரக்கூடிய சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து காவல்துறை இணை ஆணையர் மகேஷ்குமார் போக்குவரத்து துறையில் பணியாற்றி வருகிறார். இவர் தனக்கு கீழே பணியாற்றி வரக்கூடிய போக்குவரத்து காவல்துறையினுடைய பெண் போலீசுக்கு இந்த பாலியல் சீண்டல் தொல்லை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து அந்த பெண் காவலருக்கு செல்போன் மூலமாக குறுஞ்செய்திகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அந்த பெண் புகார் அளித்திருக்கிறார். பிறகு தற்போது அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக டிஜிபி சீமா அகர்வால் தலைமையிலே விசாரணை கமிட்டி குழு அமைத்து விசாரணை நடத்த உத்தரவிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக காவல்துறை என்பது ஒரு மக்களுடைய சேவைத்துறை, மக்களுடைய பாதுகாப்பு துறை. குறிப்பாக மக்களை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேலி. அந்த வேலியே தற்போது தமிழகத்தில் பயிரை மேயக்கூடிய ஒரு நிலை என்பது திமுக ஆட்சியில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் ஏடிஜிபியாக பணியாற்றக்கூடிய பெண் ஒருவர் தனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, தனது அலுவலகங்களில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாம் எடுத்திருக்கிறார்கள். அதோடு சேர்ந்து தன்னையும் கொல்ல முயற்சி செய்திருப்பதாக புகார் தெரிவித்திருக்கிறார். பட்டினப்பாக்கத்திலே போக்குவரத்து காவலர் ஒருவர் போக்குவரத்து காவலருடைய அந்த ஆய்வாளர் வாகனத்திலே வைத்து 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 13 வயது மாணவியை அவர் பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார். சென்னை திருவல்லிக்கேணியிலே காவல் நிலையம் அருகே ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை அருகே 20 லட்சம் ரூபாய் கொண்டு வந்த வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த முகமது கவுஸ் என்பவரிடம் ஒரு உதவி ஆய்வாளர், இன்னொரு உதவி ஆய்வாளர், வருமான வரித்துறை அதிகாரிகள் என்று ஒரு கும்பல் சேர்ந்து கொள்ளையடித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சம்பவம் எல்லாம் தமிழகத்திலே நடக்கிறது என்றால் தலைக்குனிவை தமிழகத்திற்கு இந்த அரசும் காவல்துறையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக காவல்துறையினுடைய இணை ஆணையர் என்கிற பொறுப்பு என்பது மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக பார்க்கப்படுகிறது. மற்றும் தனக்கு கீழே பணியாற்றக்கூடிய குறிப்பாக துணை ஆணையர்கள், உதவி ஆணையர்கள், ஆய்வாளர்கள், அதே போன்ற உதவி ஆய்வாளர்கள், சிறப்பு உதவி ஆய்வாளர்கள், காவலர்களிலே பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த காவல்கள் எல்லாம் பணியாற்றி வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு உச்சபட்ச ஒரு பொறுப்பாக காவல்துறையினுடைய இணை ஆணையர் பொறுப்பு என்பது இருந்து வருகிறது. அப்படிப்பட்ட அந்த காவல்துறையினுடைய இணை ஆணையராக இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து காவல்துறையைச் சேர்ந்தவர் இணை ஆணையர் இப்படிப்பட்ட ஒரு அட்டூழியத்தில் ஈடுபட்டிருக்கிறார். தனக்கு கீழே பணியாற்றக்கூடிய பெண் காவலருக்கு பாதுகாப்பு தர வேண்டியவர், அவருக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கக்கூடியவர் தற்போது இந்த சம்பவத்திலே ஈடுபட்டிருப்பது ஒட்டுமொத்தமாக காவல்துறையை கதிகலங்க செய்திருக்கிறது. பெண் காவலருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அநியாயம் என்பது அவரால் சொல்லி மாளாத ஒரு நிலையாக இருக்கிறது. தொடர்ந்து பல மாதங்களாக வாட்ஸ்அப் மூலமாக அவருக்கு பாலியல் வன்கொடுமை தொடர்பாகவும், பாலியல் சீண்டல் தொடர்பாகவும், பாலியல் வன்முறை தொடர்பாக அவருக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டிருக்கிறது. அதே போன்று சென்னையில் இருக்கக்கூடிய காவலர்கள் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய நபர்களாகவும், போதைப் பொருட்கள் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக காவல்துறையினுடைய ஒரு நன்மதிப்பை திமுக அரசு குழி தோண்டி புதைத்திருக்கிறது. முதலமைச்சர் கையிலே இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய நடவடிக்கையை பார்க்கிற பொழுதும், திமுகவினுடைய உடன்பிறப்புக்கு நடவடிக்கையை பார்க்கிற பொழுதும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக
உருவாக்குவதிலேயே இவர்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். சென்னை தண்டையார் பகுதியிலே பெண் ஒருவர் திருமணமாகி குழந்தைகள் உள்ள நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக கணவனை பிரிந்து வாழ்ந்திருக்கிறார். பேஸ்புக் மூலமாக புதுப்பேட்டையைச் சேர்ந்த ஆயுதப்படை காவலர் பிரபாகரன் என்பவர் திருவல்லிக்கேணியில் தனியாக வசித்து வரக்கூடிய அந்த நிலையில் எந்த நேரமும் போதை பழக்கத்தில் ஈடுபட்டு அந்த அந்த பெண்ணுக்கு தொடர்ந்து சிகரெட் குடிக்கக்கூடிய அந்த பழக்கத்தின் காரணமாக அந்த சிகரெட்டால் உடல் முழுவதும் சூடு வைத்து அவருக்கு ஒரு பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களை அளித்திருக்கிறார். இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் எங்குமே பார்க்க முடியாத அளவிற்கு தமிழகத்தில் நாள்தோறும் அரங்கேறி வருகிறது. பெண் உதவி ஆய்வாளரை சிவகங்கையில் சென்று தாக்குகிறார்கள். அவர் தனக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று மருத்துவமனையில் சரணடைகிறார். இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் திமுக ஆட்சியில் நாள்தோறும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு காவல்துறையினுடைய இணை ஆணையரே பாலியல் சீண்டலில் ஈடுபடுகிறார் என்றால் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. பாலியல் தொல்லையினுடைய புள்ளி விவரங்களை பார்த்தால் தலை சுற்றுகிற அளவிற்கு இருக்கிறது. குறிப்பாக இந்த 2025 இந்த 2 மாதங்களை கடப்பதற்குள் ஏறக்குறைய 200 தாண்டி செல்லக்கூடிய அளவிற்கு இந்த புள்ளி விவரங்கள் இருக்கிறது. இதோடு பாலியல் ரீதியான இந்த புகார்களிலே வழக்கு பதிவு செய்யாமல் காவல் நிலையங்களில் மறைக்கப்பட்ட புகார்கள், காவல் நிலையத்திற்கு வராத புகார்கள், இதுபோன்று பல மாதங்களாக வெளியே சொல்ல முடியாமல் வீதிக்கு வந்து புகார் அளிக்க முடியாமல் புகார் அளித்தால் தனக்கு என்ன கதி நேருமோ என்கிற அச்சத்தோடு இருக்கிற சூழ்நிலை எல்லாம் இருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே இரும்பு கரம் கொண்டு இதுபோன்று பாலியல் சீண்டலில் ஈடுபடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் எந்த பின்புலத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்டவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்திலே திமுக நிர்வாகி ஞானசேகரன் கைது செய்யப்படுகிறார். அவருடைய பின்னணியில் இருக்கக்கூடிய இன்னும் யார் யார் இருக்கிறார்கள் என்பது இன்னும் முழுமையாக தெரியவில்லை. கிருஷ்ணகிரியிலே 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 13 வயது மாணவியை 3 ஆசிரியர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்கிறார்கள். சிவகங்கை அரசு பள்ளியிலே 8 பேர் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள். அந்த பாலியல் சீண்டலில் ஈடுபடுகிறார்கள். அந்த குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய அந்த பயிற்சி வகுப்பின் போது அந்த கல்விக்கூடத்திலே அந்த அதிகாரிகள் கேட்கிற போது அந்த குழந்தைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தங்களுக்கு ஏற்பட்ட அநீதிகளை விவரிக்கிறார்கள். சேலம் ஏற்காட்டிலே மலைவாழ் மக்கள் தங்கி உறைவிட பள்ளியாக இருக்கக்கூடிய அந்த பள்ளியிலே அறிவியல் ஆசிரியர் ஒருவர் 10க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பாலியல் பலாத்காரம், பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்கிறார். சற்று முன்னர் கூட சேலம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆத்தூர் மல்லியக்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியிலே 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியை, அதாவது 11ஆம் வகுப்பு மாணவர்கள் அதே போன்று அவர்களோடு சேர்ந்து 3 பேர் பாலியல் வன்கொடுமை சம்பவத்திலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி, அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய 3 பேர் இது போன்ற ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அந்த பாதிக்கப்பட்ட பெண் மகளிர் கூர்நோக்கு இல்லத்திலே இது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 3 குற்றவாளிகளையும் இன்னும் கைது செய்தார்களா, அவர்கள் எந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள் என்பது கூட தெரியாமல் இருக்கிறது. நாள்தோறும் 1 மணி நேரத்திற்கு ஒரு பெண் பாதிக்கப்படக்கூடிய நிலையை தமிழகம் சந்திக்கிறது என்றால் நாட்டில் தற்போது பெண்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு இருக்கிறது, பெண்களுடைய பாதுகாப்பு எப்படி கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது, பெண்களுடைய வாழ்க்கை எப்படி சிதைக்கப்பட்டிருக்கிறது, மாணவிகளுக்கு பாதுகாப்பற்ற அரசு பள்ளிகளாக எப்படி மாறி வருகிறது, வேலையே பயிரை மேய்வது போல பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், காவலர்களுக்கு பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லை, காவல்துறை உயரதிகாரியே பாலியல் தொல்லை கொடுக்கக்கூடிய அவலம், இப்படியெல்லாம் சந்தி சிரிக்கக்கூடிய நிலையில்தான் இன்றைக்கு இந்த சட்டம் ஒழுங்கும் பாலியல் வன்கொடுமை விவகாரங்களும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருப்பதை இது பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.